நாரத முனிவர் கடவுள் பக்தியில் தனக்கு மேற்பட்டவர் யாரும் இல்லை என்று ஒரு சமயம் நினைத்துக் கொண்டார். கடவுள் அவருடைய எண்ணத்தை அறிந்தார். அவருடைய நினைப்புச் சரியல்ல என்பதை அவருக்கு உணர்த்த எண்ணினார் இறைவன். ஒரு நாள் இறைவன் நாரதரை அழைத்தார். நாரதரே, பூவுலகில் ஓரிடத்தில் என் பக்தன் ஒருவன் இருக்கிறான். அவனை போய் பார்த்துவிட்டு வாரும் என்றார் கடவுள். அந்த மனிதன் இருக்கும் இடத்தை கேட்டுக்கொண்டு நாரதர் அவனிடம் சென்றார். ஒரு நாள் முழுவதும் அவனுடனேயே இருந்தார். அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனித்தார். அந்த மனிதன் ஒரு குடியானவன். அவன் காலையில் படுக்கையை விட்டு எழுந்தான். எழுந்தவுடன் ஸ்ரீஹரி என்று ஒரு முறை கூறினான். கலப்பையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டான். தொழுவத்தில் சென்று மாடுகளை அவிழ்த்தான். அவற்றை ஓட்டிக்கொண்டு வயலுக்குச் சென்றான். நாள் முழுவதும் வயலை உழுதான். இருட்டிய பிறகு வீட்டிற்கு வந்தான். கை கால் முகம் கழுவிக்கொண்டான். மனைவி படைத்த சோற்றையுண்டான். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். பிறகு பாயை விரித்து படுத்துக்கொண்டான். படுக்கும்போது ஒரு முறை ஸ்ரீஹரி என்று சொன்னான். பிறகு நன்கு அயர்ந்து தூங்கிவிட்டான். அவன் செயல்களை எல்லாம் கூடவே இருந்து கவனித்த நாரதர் வைகுண்டத்திற்கு திரும்பினார். கடவுள் இருக்குமிடம் நோக்கிச் சென்றார்.